வணக்கம் அன்பர்களே. அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். கடகராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாதம் என்ன மாதிரி பலனை தரும் என்று பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதனான சந்திர பகவான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் 2ஆம் இடம் என்கின்ற தனஸ்தானத்தில் இருப்பது நல்லது. உங்களுக்கு இப்ப அஷ்டம சனி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஸோ அஷ்டம சனி நடந்தாலே எங்க மனம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவுகளை நிச்சயமாக ஏற்படுத்தும். அப்போ மனம் குழப்பம் அடையாமல் பார்த்து கொள்வது நல்லது. அதுவும் குறிப்பாக இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இப்போ ஒன்றும் பெரிய கெடுபலன்கள் ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை, முடிந்து விட்டதுன்னு சொல்லலாம். பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 75% இந்த அஷ்டம சனி பாதிப்பிலிருந்து விடுதலை பெற்று விட்டீர்கள். இப்போ ஆயில்யத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் மன சார்ந்த விஷயத்தில் தொந்தரவையும் பிரச்சனையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. அவர்கள் இந்த ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மட்டும் கொஞ்சம் எந்த விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்யணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்கிறார். ஸோ இந்த மாதம் 15ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்திலேயே வலுப்பெற்றிருக்கார். தனக்காரகன் தனஸ்தானத்திலேயே வலிமையாக இருப்பதும், சூரியன் தன்னம்பிக்கைக்குரிய கிரகமாக இருக்கின்ற சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்கும் போது ஒரு நல்ல தன்னம்பிக்கையும் ஒரு தைரியத்தையும் வீரியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் அதே சமயத்தில் சனி பகவானுடைய பார்வை இந்த குடும்பஸ்தானத்தின் மீது பதிகின்ற காரணத்தால குடும்பத்தில் கொஞ்சம் உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, கொஞ்சம் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் என்கிறது அமைப்பு. ஏன்னா இந்த கடகராசி என்பர்களுக்கு ஒரு ஆகாத கிரகம் என்று சொல்லக்கூடிய, அதாவது இந்த 9 கிரகங்கள்ல ஒரு தீமையை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படிங்கிறது அந்த சனிதான். அந்த சனி பகவான் டைரக்டா 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கிறோம். அதே சமயத்தில் தனத்தை கெடுக்கக்கூடிய அமைப்பு, வாக்கை கெடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்ற காரணத்தால குடும்ப விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்தும், தனம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக கையாளுதும், அதாவது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையும், வாக்கு யாருக்கு கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்து விட்டு இருந்தாலே உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா சனி பகவான் சூரியன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை இருக்கின்ற காரணத்தால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா ஆட்சி பலத்தோட வலிமையாக இருந்து குருவினுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால கடந்த காலத்தில் எந்தெந்த முயற்சிகள் பலிக்கப்படாமல் இருந்ததோ, எந்தெந்த முயற்சி எடுத்து தோல்வி நிலையில் இருந்ததோ அதை எல்லாம் எடுத்து செஞ்சீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த மாதத்தினுடைய இறுதியில் நிச்சயமாக உண்டு. என கடகராசியின் நண்பர்கள் கடந்த 2 வருடங்களாகவே முயற்சியில தோல்வியுற்றும் ஒரு மாதிரி மனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு தன்னம்பிக்கை இழந்த தன்மை இருந்தீர்களவா, இப்ப அதை எல்லாமே உங்களுக்கு சரியாகக்கூடிய தன்மை, இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய தன்மை, மனோ தைரியத்தை கொடுக்கக்கூடிய தன்மை, எதையும் பார்த்து கொள்ளலாம், எதையும் சாதித்துக் கொள்ளலாம் என்கின்ற தன்மை உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகிறது. அதே சமயத்தில் 4ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்து அமரப்போகிறார். அதாவது இந்த மாதம் 18ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 18ஆம் தேதி சுக்கிரன் பெயர்ச்சியாகி தனக்கு, அதாவது 4ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்க போகிறார். அப்போ என்ன நடக்க போகிறது? சுக்கிரன் திக்பலம் அடைய போகிறது. 4ஆம் இடம் என்பது என்ன? சுகஸ்தானம். சுகஸ்தானம் வலுப்பெறப் போகிறது. உடல்நல தொந்தரவு இருந்தவர்கள் அதிலிருந்து விடுபடப் போகிறீர்கள். தாயின் மூலமாக கருத்து வேறுபாடு இருந்தவர்கள் அதிலிருந்து, அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட சுமூகமான உறவு ஏற்பட போகிறது. தாய் நன்றாக இருக்க போகிறது. தொழில், அதாவது தொழில் விஷயமாக நீங்கள் உங்களுடைய ஊரை விட்டு வெளியில செல்லக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. விவசாயத்தில் இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு இப்போ மேன்மையை கொடுக்கக்கூடிய இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு அடுத்த பரிணாமத்துக்கு செல்லக்கூடிய புதிய முயற்சிகளில் ஈடுபடுத்தி அதன் மூலமாக வருவாய் ஈட்டக்கூடிய அமைப்பு என்பது நன்றாகவே இருக்கிறது இந்த மாதம். அதே சமயத்தில் வீடு சம்பந்தப்பட்ட, நிலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலம் ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். ஏன்னா சுக்கிரனுங்கிறது வீட்டுக்கு காரகன். வீடு வாங்க முடியல அப்படின்னு இருந்தவங்க வீடு வாங்கக்கூடிய யோகம் என்பது இருக்கிறது. வாகனத்துக்கு காரகனும் அதே சுக்கிரன் தான். அப்போ உங்களுக்கு பிடித்த வாகனங்கள், நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்த வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். 5ஆம் இடத்தை அந்த குரு பார்க்கிறார் அல்லவா, பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சமஸ்தானம், காதல் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தால காதல்ல இதுவரைக்கு தடைப்பட்டு கொண்டிருந்தது. காதல்ல ஏற்கனவே இருந்தவர்கள் ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டிருந்தவர்கள் கொஞ்சம் ஒன்று சேர்வதற்காக புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வுகளை நிச்சயமாக உண்டு. என சுக்கிரன் வலிமையாக இருக்கிறார். 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால காதல் ஈடேறக்கூடிய தன்மை, ஒரு சிலருக்கு காதல் திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு. குழந்தைகளுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய வகையிலும், குழந்தைகள் ஆசை
ஆசைப்பட்ட கல்வி அடையக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 6க்குரியவன் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில், 6க்குரியவன் தனக்கு 6ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால கடந்த 2 வருடங்களாக கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு இந்த மாதிரியான நெகட்டிவ் எண்ணங்களில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த இந்த கடகராசி என்பவர்கள் இந்த மாதத்திலிருந்து அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கும் அல்லது அதிலிருந்து வெளிவருவதற்கான யுக்தி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த இந்த மாதத்திலிருந்து, செப்டம்பர் மாதத்திலிருந்து தன்னம்பிக்கை பெருகும். அதாவது இந்த வம்பு வழக்கிலோட இந்த 2 வருஷமாக சிக்கிக்கொண்டு அதிலிருந்து வெளிவர முடியாமல் இருந்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதம் 11ஆம் அதிபதி, அதாவது ஒரு வழக்கு 6ல் சிக்கிக் கொண்டிருந்தவர்கள் 6லிருந்து விடுதலை பெறுவதற்கு அந்த 11ஆம் இடம் வலிமையாக இருக்கணும் அல்லவா? அந்த 11ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாதம் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக இருக்க போகிறார் இந்த செப்டம்பர் மாதம் 18. அப்போ 18ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வழக்கு ஒரு 2 வருஷமாக இழுத்தடித்துக் கொண்டிருந்தவர் உங்களுக்கு வழக்கிலிருந்து விடுதலை பெறுவதற்கான அமைப்பு, நோய் நொடிகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கான அமைப்பு, எதிரி தொல்லைகளிலிருந்து விலகக்கூடிய அமைப்பு. ஏன்னா அஷ்டம சனி இருக்கிறது அல்லவா? எதுவுமே நம்ம நினைச்சது நடக்கல. ஒரு வேலைக்குன்னு எடுத்துட்டா இந்த 2.5 வருஷமாக எத்தனை வேலை கூட மாறி இருப்பீங்க. அப்படி வேலையில் இருந்தாலும் திருப்தியாக இருக்க முடியாத தன்மை, தான் படித்த படிப்புக்கு உண்டான வேலையில் இல்லாத தன்மை, எத்தனை அசிங்கங்கள் படுத்திருப்பாங்க. ஏதோ ரூபத்தில் மனதளவிலும் தொல்லைகள் கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் அத்தனையும் இனி மாறப்போகிறது இந்த கடகராசி என்பவர்களுக்கு. 7ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்க்கிறார். திருமணம் நடந்தது, ஒரு சிலருக்கு திருமணம் நடந்தது, திருமணம் நடந்திருந்தாலும் அதில் பிரச்சனை அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள். கணவன் ஒரு சைடு, மனைவி ஒரு சைடு இருக்கக்கூடிய தன்மை, சில கருத்து வேறுபாடுகள், இந்த மாதிரியான தன்மை கொடுத்து கொண்டிருந்தது. பொதுவாக இந்த அஷ்டம சனி காலத்தில் திருமணங்கள் செய்யக்கூடாதுங்கிறது அமைப்பு. பட் இருந்தாலும் இப்போ அந்த சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கின்ற காரணத்தாலும் இனி ஒரு 6 மாதத்தில் அந்த சனி பகவானுடைய தொல்லையிலிருந்து நீங்கள் விடுபட போகிறீங்கிறதுனால இந்த மாதத்திலிருந்து வரன்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்களை உங்களுக்கு உருவாக்கும். அதனால அஷ்டம சனி முடியும் போது உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை. என 8ஆம் அதிபதியாக இருப்பது ஒரு வலி வேதனை என்று சொன்னாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த 8ஆம் இடம் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ அதனால என்ன, திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வேலையில் இருந்துகிட்டே இருந்தது, ப்ரமோஷன் கிடைக்கவே மாட்டேங்குது, ஒரு அடுத்த நிலைக்கு செல்லணுங்கிற எண்ணம் இருந்தது, உழைத்த பயங்கரமாக உழைச்ச, ஆனால் உழைத்த உழைப்புக்கு உண்டான கூலி இல்லை, வெகுமதி இல்லை, ஒரு ப்ரமோஷன் இல்லை. இந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தட்டக்கூடிய அமைப்பு இந்த செப்டம்பர் மாதம் உண்டு அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் இடத்தில் ராகு இருக்கார். அப்படி ராகு ஒன்றும் பெருசாக இந்த ராகு உங்களை ஒன்றும் பெருசாக இல்லை. என்ன வெளிநாட்டுக்கு நகர்த்தக்கூடிய தன்மை, குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய தன்மை, தொழிலுக்காக வேலைக்காக டிராவல் பண்ணக்கூடிய அமைப்புகள், கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் ஸ்ட்ரெஸ்ஸுகளை கொடுத்துருக்கும். ஆனாலும் பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை. 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் தனக்கு 3ஆம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் யாராவது ஒரு சொந்த தொழில் செய்யணுங்கிற எண்ணம் இருந்ததுன்னா கொஞ்சம் பார்த்து செய்யணும். 10க்குரியவன் 12ல் போய் மறைஞ்சிட்டார். 8ஆம் இடத்தில் சனி இருக்கின்ற காரணத்தால் சொந்த தொழில், காசு போட்டு முதலீடு போட்டு செய்யக்கூடிய தொழிலாக இருப்பவர்கள் அந்த கொடுப்பினை உங்கள் ஜாதகத்தில் இருக்காங்கிறது தெரிஞ்சுட்டு செய்கிறது நல்லது. இல்லைன்னா கடனை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் ஒரு சிலருக்கு உருவாக்கிவிடும். ஸோ தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. குரு 11ஆம் இடத்தில் இருப்பது நல்லது. குருங்கிறது கடவுளினுடைய அனுகிரகம். அந்த குரு 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால இயற்கையாகி இறைவன் கொடுத்த வரத்தினுடைய அடிப்படையில் எத்தனையோ கோயில்களுக்கு சென்று வந்தோம், இஷ்ட தெய்வங்களை வழிபட்டோம், எத்தனையோ பிரார்த்தனைகள் பண்ணோம், பரிகாரங்கள் செய்தோம், குழந்தை பாக்கியம் மட்டும் கிடைக்கலையே என்று ஏக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பவர்களுக்கு நல்லவைகள், நல்ல செய்திகள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக அமையும். குழந்தைகளால் உங்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி என்று செவ்வாய் பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது. அது வியாழக்கிழமை வர இருக்கின்ற காரணத்தால் யாருக்கெல்லாம் செவ்வாய் திசை, செவ்வாய் புத்தி நடக்கிறதோ அவர்கள் சென்று வழிபடுவதும், அல்லது குழந்தை பாக்கியத்துக்காக தடை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் அப்போ அந்த செவ்வாய் பகவானை சென்று வழிபடுவது. ஏன்னா 5ஆம் அதிபதி அவரை தானே செவ்வாயாக இருக்கின்ற காரணத்தாலும், அல்லது பூர்வீக சொத்துக்கள் விவகாரம், அதாவது ஒரு பாக பிரச்சனை, சொத்து பிரச்சனை இல்லை, ஒரு
நிவர்த்தி ஆகலை. ஸோ இந்த மாதிரி இருக்கின்றவர்கள், ஒரு வீடு வாங்க முடியல, ஸோ இந்த மாதிரி அமைப்புன்றவர்கள் எல்லாம் அன்றைய தினம் அதாவது முருகப்பெருமானை சென்று வழிபடுவது நன்மைகள் கிடைக்கும். அதே சமயத்தில் 15/9/2024 அன்று குரு பகவானுடைய ஜெயந்தி இருக்கிறது. அந்த குரு பகவானுடைய ஜெயந்தி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. ஸோ அன்றைய தினம் யாருக்கெல்லாம் குரு திசை குரு புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ அவர்கள், யாருக்கெல்லாம் கடன், நோய், எதிர்ப்பு, பகை இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் சிக்கி கொண்டிருந்தவர்களாக இருக்கட்டும், ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கல, தகப்பன் சார்ந்த விஷயத்தில் தொந்தரவாக இருக்கிறது, ஒரு நல்ல தனம் கிடைக்கல, குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை, ஸோ இந்த மாதிரி இருக்கின்றவர்கள் எல்லாம் அன்றைய தினம் குரு பகவானை சென்று, நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய குரு பகவான் அல்லது தட்சிணமூர்த்தியை சென்று வழிபடுவது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.